நான் இஸ்லாத்தை விளங்கி நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், என்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த திருமணத்தில் நாம் போய் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. இதுல இஸ்லாத்துல ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி சட்டத்திற்கு வரம்புக்குள்ள வந்துடுறாங்க. என்ன சட்ட வரம்பு? மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்குமேயானால் அந்த சபையை புறக்கணிக்க வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட வரம்பு. இது முஸ்லிம் அல்லாதவர்கள் விஷயத்தில் கடைபிடிக்கிற சட்ட வரம்பு இல்ல. முஸ்லிமே இப்படி செஞ்சாலும் புறக்கணிக்க வேண்டும். சொந்த கூட ஒரு அண்ணன் முஸ்லிமா இருக்கிறான், அவனே ஒரு ஆடம்பரமா கல்யாணம் பண்றான், ஆடல் பாடல் கச்சேரி வச்சு பண்றான், மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு பண்றான், நிறைய தவறான ஒரு காரியங்களோட பட்டாசெல்லாம் வெடித்து இது மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்யறான்னு சொன்னா இதெல்லாம் விரையும், பொருள் விரையும், காசு வீணாக்க கூடாது, பயனுள்ள காரியத்துக்கு செலவு பண்ணணும், ஏழைப்பாளையினால பாதிக்கப்படுவாங்க, சமூக நோக்கு இல்லாம இருக்கிறது என்று சொல்லி புறக்கணிப்பது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. அவர் முஸ்லீம் அல்லாம இருக்கிறார் என்பதற்காக புறக்கணிக்க சொல்லல. அவர் முஸ்லீமாக இருந்து, உங்க மகன் முஸ்லீமாக இருந்து இந்த மாதிரி அந்த தப்பான முறையில் அந்த கல்யாணத்தை செய்வாரையானால் அதுல நம்ம கலந்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அன்இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தஹஸு பிஹா வ யுக்ஃபரு ஃபலா தகுது மஅஹும் ஃபஇன்னகும் இதம் மிஸ்லுஹும். இது குர்ஆனுடைய வசனம். இந்த வசனம் ஒரு சபையில் ஒரு ஃபங்க்ஷனில் எப்ப கலந்து கொள்ளலாம் எப்ப கலந்து கொள்ளக்கூடாது என்பதை நூல் பிடித்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க பாவம் செய்யறது, நீங்க நன்மை செய்யறதை பத்தி இது பேசல. ஒரு சபைக்கு நீங்க போறீங்க, அந்த சபைக்கு நீங்க போகலாமா போகக்கூடாதா, ஒரு சபையில் நீங்க பங்கெடுத்து இருக்கிறீங்க, இருக்கலாமா இருக்கக்கூடாது என்ற கேள்விக்கு விடையாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. என்ன சொல்றது இந்த வசனம்? நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிராகரிக்கப்படும் சபையிலும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையிலும் நீங்கள் அதை உங்களுக்கு தென்படுமையானால் பல தகுதும் ஆகும், அவங்களோடு நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்து விட்டால் இன்னக்கும் இதம் மிகுலுகும், அப்ப நீங்களும் அவங்களை போல ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். ஒரு ஆடல் பாடல் நடக்கிற ஒரு சபையில் நம்ம இருக்கிறோம்னா நம்மளும் ஆடல் பாடல ஈடுபட்டோம் என்று அர்த்தம். ஒரு வரதட்சணை வாங்குகிற ஒரு சபையில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்மளும் அந்த வரதட்சணைக்கு உடந்தையாக இருந்தோம் என்று அதுக்கு அர்த்தமாகிவிடும். அதே மாதிரி தாலி காசமணி இந்த மாதிரி பூஜை அம்மி மிதிக்கிறது, பார்க்கிறது, மந்திரங்கள் ஓதுவது, இந்த மாதிரியான ஒரு சபையில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அந்த செயலில் நாமும் பங்காளிகளாக விட்டோம் என்று அர்த்தம். அப்ப இந்த மாதிரியாகத்தான் நான் கணக்கு எடுத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால நம்முடைய மகன் முஸ்லீமாக இருந்துட்டு போறாரு, முஸ்லீம் அல்லாம இருந்துட்டு போறாரு, அது டாபிக் இல்ல. செய்கிற காரியம் இஸ்லாம் தடுத்திருக்கிறதாக இருக்கிறான்னு பாருங்க. கண்டிப்பாக அந்த திருமணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த அம்மி மிதிப்பாங்க, அருந்ததின்னு பார்ப்பாங்க, சில வேத மந்திரங்கள் சிலதெல்லாம் ஓதுவாங்க, அப்புறம் அச்சதை போடுவார்கள், அப்புறம் தாலி கட்டுவார்கள். இப்படி பல விஷயங்கள் அது நம்ம தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் அது இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நானும் ஒரு ஆளை உட்கார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் அப்ப நம்மளும் அந்த காரியத்தை செஞ்சோம் என்ற ஒரு குற்றம் அந்த சபைக்கு தான் புறக்கணிக்க வேண்டும். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பார்த்து சந்தோஷமா எனக்கு வர முடியாதுப்பா, அந்த இடத்துல நான் உட்கார்ந்தேன்னு சொன்னா மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்கள் அங்க நடக்கும் என்று சொல்லிவிட்டு வரலாம். அல்ல கல்யாணத்துக்கு பிந்தி போய் என்ன செய்யலாம், நல்லா இருப்பா, நீங்க நல்லபடியா வாழ்ந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்க்கலாம், தப்பு கிடையாது, நீங்க நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று வாழ்த்தி விட்டு என்ன செய்யலாம். ஆனா கல்யாணத்து சபைக்கு வராது காரணம் அதுல இந்த மாதிரி இந்த மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்கள்லாம் இருந்துச்சு, அதனாலதான் சொல்லி அந்த எந்த கோடு மார்க்கத்தில் போடப்பட்டிருக்கிறதோ அந்த கோட்டை கரெக்டா பிடிச்சுக்கிட்டு அதுல மட்டும் விலகி கொள்ள வேண்டியது. மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும், ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்யணும், அன்பு செலுத்தணும், அறிவுரை சொல்லணும், தாவும் சேர்த்து பண்ணிக்கிறேன்னு அது தனியா இருந்தாலும் அந்த சபையில் தவறான காரியம் இஸ்லாம் தடுத்திருக்கிற காரியம் நடக்குமே. ஆனால் ஒரு மதுபானத்தை ஊத்தி கொடுக்குறாங்க ஒரு சபையில, நம்மளும் இருக்கிறோம், நான் தான் குடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இது ஊத்தி கொடுக்கிற சபையில இருந்தா நீங்க குடிச்சேன்னு அர்த்தம். ஊத்தி கொடுக்கிற சபையில் நீங்க குடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரிதான், நீங்களும் சேர்ந்து குடிச்சே என்றுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அர்த்தமாயிரும் என்பதனால இதை உணர்ந்து நீங்க நடந்து கொள்ள வேண்டும்.